ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். காவேரியை பார்த்து சித்தி கேட்குறாங்க, உன்னை எதுவும் கொடைக்கானலில் வச்சு பசுபதி கடத்தினாரு, என்ன நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ விஜய் கூட இருந்தார், என்னை கடத்த தான் செஞ்சாருன்னு சொல்லும்போது, எதுக்காக கடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிவினுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்னை கடத்தினாருன்னு காவேரி சொல்லும்போது, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உன்னை எது கடத்துறாரு அப்படின்னு கேட்கும்போது, சித்தப்பா சொல்கிறாரு, இவ தானே நிவினோட முன்னாள் காதலி, அப்போ இவளை கடத்தினா கடத்தி மிரட்டி நிவினை ராகினி கழுத்தில் தாலி கட்ட சொல்லலாம்னு நினச்சிருப்பாரு. இப்படி ஒரு பொண்ணை எங்கே தான் விஜய் போய் தேடி கண்டுபிடிச்சானோன்னு காவேரியோட கேரக்டரையே அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு இந்த சித்தப்பா. அதையும் பார்த்துட்டு விஜய் ஒன்றுமே பேசாமல் காவேரி முகத்தை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஆனால் காவேரிக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணலை. ஏன் சித்தப்பா அப்படி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்கன்னு கேட்கவும் இல்லை. அதோட காவேரி சொல்கிறாங்க, இதை இப்படி கூட சொல்லலாம் சித்தப்பா, இப்படி கடத்தி ஒருத்தவனை அடைய நினச்ச ஒருத்திக்கு தான் உங்களோட அஜயை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சிட்ருக்கீங்க, அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செருப்படி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு குடும்பமே வாழையடைச்சி போய் நிற்கிது. அதுக்கப்புறம் சித்தி சொல்கிறாங்க, எப்படி ஏற்று பேசுகிறா பாருங்களேன், இவளை போய் விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு திரும்பவும் சொல்கிறாங்க. குடும்பமே பேசாமல் நிற்கிது. தாத்தாவும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் காவேரி, நான் எனக்காக எதுவுமே பண்ணலை, உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணினேன், இந்த குடும்பத்துக்காக தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வேணாலும் என்னை நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் அழுகுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே காவேரி அப்படின்னு சொல்லும்போது, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்னோட கேரக்டரே இப்படி அசிங்கப்படுத்தி அவங்க பேசுகிறாங்க. நான் நிவினை நினச்சது உண்மை தான், நான் லவ் பண்ணதும் உண்மை தான். ஆனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரை நான் அடையணும்னோ இல்லை உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் என் மனசுலேயே இல்லை. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே நீங்கள் அந்த இடத்துல ஒன்றுமே பேசாமல் தானே நின்றீங்க. அப்போ உங்களுக்கும் தோணியிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. காவேரி ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாங்க. விஜய் இல்லை இல்லை அப்படிலாம் நான் நினைக்கல, ஆனால் அவங்கெல்லாம் பேசும்போது உன் மேலே தப்பு இருக்குது, அதனால தான் நான் ஒன்றும் பேச முடியாமல் நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என் மேலே தப்பு இருக்குது தான், ஆனால் இந்த மாதிரி என்னோட கேரக்டரையே அவங்க சித்தப்பா அசிங்கப்படுத்தி பேசும்போது, நீங்கள் அந்த டைம் மாதிரி நீங்கள் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட அந்த காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஆமாம் என் மேலே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வாயை திறந்து பேசாமல் நிற்கிறாங்க. இப்படி நான் எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்படுத்துறது, என்னோட தப்பா, என் குடும்பத்துக்காக நான் அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அது உண்மை தான். அதுக்காக இப்படி என்னமோ என்னைய ஒரு மாதிரி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் இப்படிப்பட்ட பொண்ணா சொல்லுங்க, நான் நிவினை லவ் பண்ண தான் செஞ்சேன், அதுக்காக இப்பயும் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்னை இப்படிலாம் நீங்கள் பேசலாம். அவர்கிட்ட நான் பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு எங்கள் அம்மா எல்லாமே நல்லதெல்லாம் சொல்லி தந்து தான் வளர்த்துருக்காங்க. ஒருத்தவனை லவ் பண்ணி ஒருத்தவனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் என்னோடய சூழ்நிலை ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாருன்னு நினச்சிட்டு நாங்கள் விலகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக தான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நின்றுட்டுருக்கேன். இப்போயும் என்னோடய பழைய வாழ்க்கையவே இவர் இழுத்து வச்சு பேசினா எனக்கு எப்படி சங்கடமாக இருக்கும். என்னால் முடியலைங்க, என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்க, நான் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், என்னால் முடியாது, என்னை என்ன வேணாலும் சொன்னால் பரவாயில்ல, என்னோடய கேரக்டரையே அசிங்கப்படுத்தி இப்படி நீங்கள்லாம் பேசுகிறது என்னால் பார்த்துட்ருக்க முடியலை. எனக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை என் குடும்பத்துக்கும் வந்திருக்காது, நான் உங்கள் வீட்டுக்கும் வந்திருக்கவும் மாட்டேன், இந்த பண பிரச்சனைலாம் எங்களுக்கு இருந்திருக்கவும் செய்யாது. எங்கள் அப்பா இறந்ததுனால தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. விஜயால் தாங்கிக்கவே முடியல. விஜய் பக்கத்தில் போய் காவேரிட்ட, இங்கே பாரு காவேரி, யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிறட்டும், உன்னோட கேரக்டரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம் எங்கள் சித்தப்பா கோவத்தில் இருக்கார், இந்த வீட்டை விட்டு போவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நான் எதுவும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, நீ எதுவும் நினச்சிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிவினை லவ் பண்ணாலுமே என்னையை விட்டுட்டு போனாலுமே அவனை நீ திரும்ப ஏற்றுக்கிற மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட கேரக்டர் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லார்ட்டையும் போய் நம்ம சொல்ல வேணாம், சரியா? நீ எதுவும் நினைக்காத, நான் உன்னை தப்பானா நினைக்கவே இல்லை, நீ என் கூட இருக்கணும், நீ இப்படி பண்ணுனது தான் எனக்கு கஷ்டம், என்கிட்ட ஒரு தடவை நீ சொல்லியிருக்கலாம். அஜய் பார்த்தியா எப்படி முட்டி அழுகிறான்னு, அவனையெல்லாம் திருத்தவே முடியாது. அவனுக்கு அந்த ராகினி தான் கரெக்ட், அவனுக்கு பட்டாதான் புரியும். அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு அவஸ்தைப்படும் போது அப்புறமாட்டிக்கு நம்ம பார்த்துக்கலான்னு தானே நான் நினச்சேன். உன்னை யார் என்னை கேட்காம இதெல்லாம் பண்ண சொன்னான்? இதனால தானே இவ்வளோ பிரச்சனைங்க. தாத்தா பாரு உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவராலேயே உன்னோட இந்த செயலை தாங்கிக்கிற முடியாமல்
அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு பார்த்தியா, நீ மொத்த நல்ல பேரையுமே நீ கெடுத்துக்கிட்ட காவேரி. எப்படியோ தொலைஞ்சு போகட்டும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் எங்கள் சித்தப்பா குடும்பத்துக்கு கரெக்டான ஆட்கள் தான் பசுபதியோட குடும்பம். பசுபதியோட நல்லா சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போகட்டும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டை விட்டு போனால் போதும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தாத்தா பாட்டிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீ ஏன் இதுக்கு தேவையில்லாமல் இந்த நிச்சயத்தை நிறுத்தின? அதனால தானே உனக்கும் இந்த கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரியால் ஏற்றுக்கவே முடியல. காவேரி பெட்டில் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி பக்கத்தில் போய், இங்கே பாரு காவேரி, நீ எதுவுமே நினைக்காத சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நடந்தது நடந்து போச்சு, இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அது மட்டும்தான் பார்க்கணும். என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் வந்து அவர் நிச்சயம் பண்ண வந்த டைமு நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு சரியா. நீ வந்து உன் மேலே அக்கறை இல்லை, அதனால தான் வந்து நான் வந்து பசுபதியை விட்டுட்டேன் அப்படின்னா நீ நினைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க, என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் வந்து பசுபதி இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் பேச வந்திருக்கும் போதே நீ போலீஸ்கிட்ட எத்தனை தடவை ஃபோன் அடித்து கேட்டீங்க, அந்த கேஸ் என்னாச்சு, பசுபதி எங்கெங்கன்னு. அப்போ பசுபதி நம்மளை தேடி வரும்போது நீங்கள் எப்படி மறந்தீங்க? இதே உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்கள் இப்படி விட்டுருப்பீங்களா? இதே உங்கள் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ நீங்கள் இருந்து இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணிவிட்டு அவனே உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்திருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? என் சைட்லேருந்து யாருமே யோசிக்கவே மாட்டீங்க. அப்போ நான் வந்து அடுத்த வீட்டு பொண்ணு, அதனால தான் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அப்படித்தானே? இதுவே நீங்கள் நேசித்த ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா என்னங்க பண்ணியிருப்பீங்க? சரி விடுங்க, வெண்ணிலாவுக்கே இப்படி ஒன்று நடந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவன் யாரை கல்யாணம் பண்ணுறதுக்காக சம்மந்தம் பேசுகிறதுக்காக வந்தால் கூட அவனை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த இடத்துலையே நீங்கள் வெட்டி போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் அப்போல்லாம் செய்யவே இல்லையே. அப்போ வந்து என்னைய ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃபு, நான் உங்களுக்கு தேவையில்லை, அதனால தானே நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசாமல் இருந்தீங்க, சிரிச்சுக்கிட்டு என்னென்னா ஆட்டம் போட்டீங்க எல்லாரும். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. இதுவே நீங்கள் போலீஸில் போய் நீங்கள் திரும்பவும் சொல்லி அவனை நீங்கள் உள்ள தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருந்தா கூட நான் உங்கள் பக்கம் நின்றுருப்பேன். நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலையே. நீங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே மறைச்சிட்டிங்களே, ஏன் அட்லீஸ்ட் தாத்தாட்ட கூட நீங்கள் அதை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு புரியலை, நான் இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணினேன். இவன் நிவின் வந்து உனக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணேன். உனக்கு ஏன் அது புரிய மாட்டுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நிவினை பற்றி பேசாதீங்க, இனிமேல் ஒரு வார்த்தை நிவினை பற்றி பேசுனீங்க அவ்வளோதான். இது என்னோட வாழ்க்கை, என்னோட டிசிஷன், நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த கல்யாணம் நடந்து தான் நான் நிவினை போய் கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நிவின் இனிமேல் தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போகுது. யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.